இப்போ நான் போயிட்டுருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டத்தில் சோலுடையான்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தேடி தான் போயிட்டுருக்கோம். நம்ம எப்போவுமே ட்ரைபல் வில்லேஜை பார்த்துட்ருப்பீங்க, இன்னும் புதுசாக ஒரு வறண்ட காட்டுக்குள்ளே போகிறேன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, உண்மையாகவே நம்ம போயிட்டுருக்குற வறண்ட ஒரு ஊர் தான். இந்த ஊரில் தண்ணீர் பஞ்சம் பல வருடங்களாக, அதாவது ஒரு பாட்டி சொல்லும்போது 40 வருடம், இன்னொருத்தவங்க சொல்லும்போது 60 வருஷமாக இந்த பகுதியில் வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷமாயிட்டுமே இவ்வளோ கட்சிகள் வந்துட்டுமே இன்னும் இது சரி பண்ணலையா அப்படின்னா, ஆமாம், இன்ன வரைக்குமே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கு முன்னாடி விகெயின் வுட்ஸில் வந்து இந்த வீடியோவை போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடம் மொத்தமாகவே 2 தடவை கொடுத்துருக்காங்க. இந்த 2 குடத்தை வச்சு இவங்க என்ன பண்ண முடியும் இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ இவங்க தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவங்களுடைய கஷ்டத்தை முழுமையாக யாருமே இது வரைக்கும் சொல்லலை. அதனால தான் இந்த வீடியோவை 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோ வந்து கொண்டு போகிறோம். என்னடா ஓவர் லென்த்தாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் தண்ணீர் எந்த அளவுக்கு நம்ம சிக்கனப்படுத்தணும், இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரையிலிருந்து சிவகங்கை போகிற பகுதியில் தான் இந்த பாருங்கள் மலையெல்லாம் வெட்டி கிரைனட் கலெல்லாம் எடுத்து சுற்றி கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தரமட்டமாக்கி மிகப்பெரிய குழிகளாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இந்த கிராமத்தில் தண்ணி பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ அது க்ளோஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோக்குள்ளே இந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம், ஒரு கூட தண்ணீருக்கு நாங்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பிரச்சனை, அதுவும் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பயமாக இருக்குது. எப்போ வேணாலும் இந்த பிரச்சனை நமக்கு வரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நம்ம நிறைய தகவலை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இருந்தாங்க அது எப்படி இப்போ இருக்குங்களா? இப்போல்லாம் தண்ணியெல்லாம் இல்லை. போய் ஆற்றுல போய் எடுத்தாரு. அதை எங்களால என்னால முடியாமல் இருக்கும், போய் எடுத்தாரு போக முடியலை. நெய்யெல்லாம் வாங்கி வந்தா 4 குடம் வாங்கிக்கிறது, விலைக்கு வாங்கிக்கிறது, விலைக்கு வாங்குறது. இப்போ ஆற்றுல போய் தண்ணி எடுக்கிறதுலாம் ஆற்றுல இந்த இப்படி மழை விவசாயம் வர இதில் போக முடியாது. சரிம்மா, இந்த இதில் போய் இப்படி குறுக்க போகணும். போய் கூட மூந்தாந்தாக அப்புறம் இல்லைன்னா இந்த ரோட்டு வழியே போய் இந்த அங்கன ஒரு ஊர் இருக்கு, அங்கன இறங்கி அப்படி போகணும். எத்தனை கிலோமீட்டர் இங்கே இருந்துங்க? எங்கன்னு இங்கேருந்து இந்த இதுக்கு நேரம் போகணும்னே ரொம்ப தூரம் போகணுங்களா? ஆமாம், போயிட்டேன் கொண்டாடுனா. ஆனால் கொஞ்சம் இருண்டிருச்சு வச்சிருச்சுன்னா முடியாதவங்க ஆத்தாதவங்க எல்லாம் சிரமமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். தண்ணி பிரச்சனை தான் இங்கே, குடி தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இப்போ இங்கே போர் போட்டு எடுத்தா உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி அந்த அங்கே கூட போர் போட்டாங்க. இந்த தொட்டி கட்டிருக்கா இல்லை, இது அந்த அது போட்டு பார்த்தாங்க, அது உப்பு தண்ணி ஆகிப்போச்சு. ஓ, அது கவர்மெண்ட் சார்பாக போட்டது தான் நோண்டுனது இல்லை? ஊர் மக்கள் இங்கேருந்து சொல்லி இந்த அப்புறம் ஆளுகெல்லாம் மனு கொடுத்தா அதுவும் போடவே விட மாட்டேன்ட்டாங்க. யாரு கஷ்டப்பட்டு போட்டால் யாராவது பேசுனாங்களாம், பெரிய மனுஷக்காக சொல்லியிருப்பாங்க உலகி. அது கஷ்டப்பட்டு போட்டால் அதுவும் நல்ல தண்ணி இல்லை. என்னன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க, அது நிறைய வைரல் ஆயிருக்கு. ஆனாலுமே இப்போ நிலைமை எப்படின்னு தெரியும். அது பழைய வீடியோ நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். கொண்டாந்து வண்டியில் கொண்டாந்து 2 வாட்டி கொடுத்துட்டு மேலே இடத்துக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாரு, போட்டோ மட்டும் எடுத்துட்டு டெய்லி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் டெய்லி கொடுக்கணும் உங்களுக்கு. ஆனால் கொடுக்குறது மாதத்துக்கு ஒரு சில டைம் தான் வரும். ஒரு தடவை வந்துச்சு, 2 தடவை வந்துருக்கு. அதுக்கு இது எப்போ நடந்தது? இந்த நியூஸ் இதெல்லாம் வீடியோ வந்து வெளியே போனதுக்கப்புறம் நடந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வரல. நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக உப்பு தண்ணி ஆகி போச்சு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தண்ணி வருதா? தண்ணி வரலை. அந்த ட்ரம்மில் பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சு காசு கொடுத்து 200 ரூபா 300 ரூபாய்னு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. 400 ரூபா 500 ரூபா ஒரு ட்ரம்மு பிடிக்கணும்னா 300 ரூபா வருது. ஆமாம், 2 ட்ரம்மும் பிடிக்கணும்னா 600 ரூபா வருது. நீ அதுக்கு வேலை அது ஒரு வாரத்துக்கு பிடிச்சி வச்சு அப்புறம் வேலைக்கு போய் அப்புறம் கொண்டு வந்து சேர்த்து அதை நாங்கள் வாங்குறோம். அப்போ ஒரு குடிதண்ணி வசதி செஞ்சால் எங்களுக்கு எவ்வளோ நல்லா. அப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கல ஒரு பகுதி வந்து குடிதண்ணி இருக்க நீங்கள் ஒதுக்கிறீங்க இப்போ? ஆமாம், இந்த போர் கட்டு போச்சு, இதே கட்டு பிறகு அதான் இப்போ தண்ணி வரல. அதில் வரல. ஒரு நாளைக்கு வரும் வண்டி, ஒரு நாளைக்கு நம்ம போன் அடிச்சா கூட வண்டி வராது. தண்ணி வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க, டிமாண்ட் ஆயிரும், அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி. அவங்க அங்கிட்டு போவா பாவம், இங்க இருந்து அந்த ஒத்த வீடு அதுக்குள்ள உள்ள போகணும், டாட்டாசியே உள்ள போகாது. இவெல்லாம் போன் அடிச்சு வண்டியை மறிச்சு தான் அப்புறம் கூட்டியாந்து கொடுங்க பொண்ணுங்கெல்லாம் 2-3 தடவை கொண்டாந்து. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த
அதாவது தண்ணியை வந்து சுத்தப்படுத்தி குடிக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் கொண்டாடுறோம்னு சொன்னாங்கன்னா எதுவும் இல்லை. 2 வாட்டி செக் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆற்றுல தண்ணி நல்லா இருக்கா நான் போர் போடுறக்கா. இப்போ 5 வீடுகள் வைப்பாங்க. நம்ம இங்கே போடக்கூடிய உப்பு தண்ணி இருக்கு இல்லை பார்த்தீங்களா? அதெல்லாம் யாரும் வச்சுட்டுல அந்த அளவுக்கு இங்கே கிராமங்கள் அதெல்லாம் போர் இருந்துச்சுன்னா வைப்பாங்க. அது பயன்படுத்திருக்கீங்களா யாராவது? இல்லை 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 வாங்குறதுக்கான வசதி இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் வந்தாச்சு, இப்போ வந்தாங்களா யாராவது வந்து கேட்டிருப்பாங்கல்ல? இன்னி வரைக்கும் யாரும் ஓட்டு கேட்டு வந்துடல. யாரும் வரல ஓட்டு கேட்டு 4 நாள் தான் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் வந்து யாரும் கேட்டு வரல. ஏன்னா இந்த பிரச்சனை தெரியுங்கிறனால அதனால கேட்க மாட்டாங்க. என்னங்க அரசியல்வாதி அன்னைக்கு சொல்லி ஓட்டை வாங்கி போய் உட்காந்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு. மக்களுக்கு யாராச்சும் இறங்கி வேலை பார்க்குறக்கு எவனா இருக்கேன். அக்கா இப்போ தண்ணி எடுக்க போறீங்க, ஒரே ஒரு குடம் தான் இருக்கு, போதுமா? இல்ல அது தூத்துல ஊறவே இல்லையே தண்ணி, ஒரு உடனே மோந்துட்டு வர மாதிரி இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து போவோம், தண்ணி மோக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால ஒவ்வொரு குடம் எடுத்துட்டு போறோம். இப்போ போய் நீங்க 1 மணி நேரம் ஆகுமாங்க? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு ஆயிரும். வாங்க தண்ணி இப்போ நாங்க இறக்க போறோம், பார்க்க தண்ணி போறீங்க வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சோலுடையான்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் ட்ரைபல் வில்லேஜ் தான் தேடி போவீங்க, என்னையா இந்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கீங்க கேட்கலாம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். இந்த ஒரு ஊரில் இப்படி ஒரு வாழ்க்கை இன்னி வாழ்ந்துட்டுருக்காங்களா மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பெரிய அதிசயமாக கேட்பீங்க. வந்து ஒரு குடம் தான். இந்த குடத்தை தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. குடிக்கிறதுக்கு வந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து பேசி ஓடிட்டுருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு குடம் தண்ணி நமக்கு அசால்ட்டாக வந்து காரை கழுகிறதுக்கு இல்லாட்டினா வண்டியை கழுவி முடிச்சுட்டு ஃபினிஷிங் உப்பு தண்ணியில் கழுவிட்டு ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு குடம் 2 குடத்துக்கு மேலே தண்ணியை வந்து ஊற்றி அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பகுதியில் ஒரு குடம் குடிக்கிற தண்ணிக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம் ஆரம்பம், இன்னும் 2 மாதம் வந்து மேலே வந்து வெயில் காலத்துக்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் வந்து தண்ணிக்கு பஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, காஞ்சு போன ஆற்றுல தான் இவங்க வந்து குழி நோண்டி ஊற்ற உருவாக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களாகட்டும் நானாகட்டும் இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுல. பெங்களூரில் மட்டும்தான் அந்த 0 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. இந்த பகுதியிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே நோண்டினாலும் உப்பு தண்ணி தான், அந்த தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இவங்க கூட சேர்ந்து நடந்து இவங்க ஒரு ஆறுக்கு போகிறாங்க. அந்த ஆற்றுல அந்த தண்ணியை நம்ம வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்க போகுது எங்களுக்கு. தண்ணி வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏற்கனவே பெரியூர் சின்னூர் வீடியோவில் போட்ட மாதிரி தான் ஒரு வாட்டர் கேனில் லைட்டாக ஒரு முடக்கு தான் தண்ணி இருக்கும். நம்மளும் அங்கே போய் தான் அந்த தண்ணி எடுத்து நம்மளும் குடிக்க போகிறோம். அது வரைக்கும் தண்ணி நம்மகிட்டே இல்லை. எந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது அப்படிங்கிறத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே போயிடுவோம். கிராம மக்களாவது இந்த ஆற்றுல போய் தண்ணியை வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அந்த சைடு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பேர் என்ன? சாமந்தம்பட்டி. அந்த கிராமத்தில் வந்து சுத்தமாக அந்த வசதியும் கூட கிடையாதுங்கனால தண்ணி விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்களாமா. நிறைய நடந்துகிட்ருக்குங்க. அரசியல் வந்து இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன சொல்லும்போது மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தண்ணீர் கூட வராங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்க வந்து வீடியோவில் பேசினாலே பயப்படுறாங்க. எங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, அரசியல்வாதிகளை வச்சு வந்து ஏவி விடுறாங்க, பேசுகிறாங்க, இந்த ஊர் மக்களை வச்சு எங்களை வந்து திட்ட வைக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்களுடைய உரிமையை வந்து இதுக்கு மேலே எப்படி அவங்கள கேட்க முடியும்னு தெரியல. எல்லாத்துட்டையும் போயாச்சுங்க, எங்களுக்கு எந்த விதமான சோர்ஸும் கிடைக்க மாட்டேங்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு பேச வைக்கிறோம். ஆனால் அது பேசுகிறதுக்கு கூட வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. 40 வருஷமாச்சுமா இந்த தண்ணி பிரச்சனை. எத்தனை வருஷமாக இருக்குது? அதுக்கு முதவே இருந்திருக்குது, இப்போவும் தான் இருக்குது. வந்ததுலேருந்து இதே கதியாக இருக்குது. இன்ன வரைக்குமே எந்த விதமான தீர்வும் வந்து கிடைச்சதாக இல்லை. நம்ம மழை வரும்போது தண்ணி எதாவது பிடிச்சி வச்சுக்குவீங்களா? பிடிச்சாதே எப்படி எதிர் பிடிப்பீங்கம்மா? அந்த மேலே பிடிச்சி வச்சுக்கிறோம். ஓட்டுலேருந்து ஒழுது வரக்கூடிய தண்ணியை பிடிச்சி வச்சுக்குவீங்களா? பிடிச்சி வச்சா அது மழை தண்ணி சின்ன பிள்ளைங்க குடிக்க முடியாது. நாங்களே சேர்ந்தாதான் குடிக்க முடியாது. தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. தண்ணி குடி தண்ணி தான் எங்களுக்கு கிடைக்கல. ஏதோ இங்கே வந்ததுக்கு தண்ணி கொடுங்க எங்களுக்கு. கண்டிப்பாம்மா, வீடியோ பார்க்குறவங்க நல்ல மனசு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. இது நிறைய பேத்துக்கு போய் சேர்ந்துட்டுல நினைக்கிறேன். சரியான நபர்கள்ட்ட போய் சேர்ந்தா தானே வேலை நடக்கும். கண்டிப்பாக இந்த முறை வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்கள் தண்ணி பிரச்சனைக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு தீர்வு தருவாங்க நம்பிக்கை தான் நாங்களும் வந்திருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் நிறைய தான் நடக்கிறோங்க. போகிறோம் வாரம் தண்ணிக்கு வாரிட்டு மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த
ஓட்டு வீடு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மழை வரும்போது அந்த ஓட்டுலேருந்து தண்ணி வந்து நம்ம வந்து மழை நீர் சேகரிப்பு 1000 ரூபா 1500 அந்த பைப்பு, அந்த பைப்புக்கு அதை போட்டு அதில் இந்த கேன் வச்சுக்குவீங்க. அதை வச்சு அதில் பிடிச்சி வச்சா ஒரு ஓலையில் சோறு ஆகி மழை வந்தால் மட்டும்தான் அது மழையே இல்லை, மழையே காணும். அப்படி வந்து அது வரக்கூடிய மழைநீர் சேகரிப்பு வந்து இவங்க வந்து நம்ம எல்லாம் தண்ணி பூமிக்குள்ளே இறக்குவோம். ஆனால் இவங்க வந்து அந்த தண்ணி வந்து பிடிச்சி தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதோ மழை வெயில பிடிச்சாதான் என்ன நினைச்சாலும் நினைங்க தவிர நாங்கள் அதை தண்ணி குடி தண்ணினால எங்களுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டாரா அழுது கண்ணீர் வடிஞ்சிருக்கு. இது அரைக்குடம் முழு குடம். வயசானவங்க முடியாதவங்க அரை குடத்தில் எடுத்துட்டு வந்துருவீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறவங்க அந்த பெரிய குடத்தில் எடுத்து வந்துக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கே பத்தாது. ஓலைக்கு கூட பத்தாதுங்க. நாங்கள் குடிக்கிறதுன்றாங்க. எவ்வளோ கஷ்டம். அதே நான் சொல்கிறேன்ல, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த ஊற்று தண்ணினே, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த ஊற்று தண்ணி ஊத்துலயே ஊறி கிடக்குறீங்க. அப்படி அந்த மாதிரி அது ஊத்துல தான் எல்லாமே. இந்த வாரம் போய் கொண்டாடுது. இப்போ எடுத்துட்டு வர்றாங்க சிஸ்டர். உங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அக்கா எத்தனை மணிக்கு போனீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு? அப்பா, அந்த ஒரு குடம் தண்ணி கையில் வந்து 2 வாட்டர் கேன் வச்சுருக்காங்க. 7 மணிக்கு போயிட்டு இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், பாவம் தண்ணி தூக்கிட்டு வரோம்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றது நின்று பேச முடியுமா? அம்மா 7 மணிக்கு போனீங்களாம்மா? 7 மணிக்கு போனவங்க இப்போதே வாரம். இந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கப்போ அவ்வளோ ஒரு குடம் தண்ணி இப்படி தண்ணி தான் வருது. தண்ணியே வரவே இல்லை. என்ன பண்ணுறது? தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது. தண்ணி கொண்டாந்து ஊற்றுறீங்களா? மாதம் ஊற்றுறீங்க, வாரமாச்சும் ஊற்றுறாங்களா? ஊற்ற மாட்டேங்கிறாங்க. அதையாச்சும் செய்யறாங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்ற வராங்களா? எங்கே வராங்க? ஒரு 2 வட்டம் வந்தாங்க, அப்புறம் வரவே இல்லை. தண்ணி பாடுதான் பெரிய வாடு. இல்லைன்னா எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல ஊற்றுக்கு ஒரு இது மாதிரியாச்சும் போகிறதுலாச்சும் போட்டு நல்ல தண்ணியாச்சும் பண்ணுங்க. என்ன பண்ணுவான்? பெரிய வேதனையாக இருக்குது. தண்ணி பாடு தண்ணியை விட்டு தான் பாதி முக்காச்சு அழுகே வருது. எனக்கே சங்கடமாக இருக்குமா அவங்க பார்க்குறது. 7 மணிக்கு போன ஆள் 3 ஓட தண்ணி தான் வந்துக்க பாருங்க. இப்படி தண்ணி தான் ஊறுது. அதுவும் களி வந்துருச்சு. களி வந்து தண்ணி எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் களி வந்தால் தண்ணி எடுக்க முடியாது. சரிம்மா, இப்போ இந்த 3 குடம் தண்ணி எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்? பயன்படுத்த ஒரு நாளைக்கு ஒரு உடனே பண்ண முடியும். அதுவும் சோத்துக்கு மட்டும்தான். சோத்துக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் மற்ற தண்ணி பூரா அந்த இந்த தண்ணியத்தை வச்சுக்குவோம். அப்புறம் என்ன பண்ணுறது? தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது? சீக்கிரத்தில் கண்டிப்பாக ரெடி ஆகலாம். நல்லா கொண்டாந்து சேர்த்துருங்க. அந்த காவேரி தண்ணின்னு சொல்கிறாங்க, அதையாச்சும் கொண்டாந்து சேர்க்கக்கூடாதா? பெரிய வேதனையாக இருக்குப்பா. சரியாருமா கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்கும். சரிங்களாம்மா, நம்பி தான் நாங்களும் வந்திருக்கோம். நீங்கள் நம்பிடுங்க. கூடிய சீக்கிரம் தண்ணி எங்களுக்கு வர வைங்க. நல்லா இருப்பீங்க. கையை எடுத்து கும்பிட்றான். எத்தனை பேர் ஓட்டு கேட்க வரான். நீ ஓட்டு கேட்க வந்தாலும் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். நீ நல்ல நீ கொடுக்காத ஓட்டு என்ன ஓட்டு போட்டு என்ன பண்ண? இப்போ 19ஆவது ஓட்டு போட போகிறீங்களா? ஓட்டு போட்டாலும் நான்லாம் போட மாட்டேன். நான் போகலேன்ட்டு எனக்கு வகுத்தறிச்சதே. எல்லாருமே வந்து ஓட்டு கேட்க வரும்போது வந்து எல்லாத்துக்கும் கேட்குறேன். அது சில பேர் கேட்க மாட்டோம், நாங்களாம் கேட்போம். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அந்த நல்ல தண்ணியை கொடுக்கக்கூடாதா? சரிம்மா, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, தலைவலிக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்கறதுக்கு. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? போய் பார்த்துட்டு அவங்க தண்ணி எடுக்கிறத பார்த்துட்டு போங்க. இப்படியே போனீங்கன்னா இப்படி போய் தூக்கணும். இந்த ரோட்டில் போக முடியாம தான் நாங்கள் குறுக்கோயிலில் வரப்போ. சரிம்மா, பார்த்து போங்க. ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி எடுக்க போயிட்டுருக்காங்க. 3 குடம் 3 பேர். அது இல்லாமல் இன்னொரு அக்கா வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எதுக்கு நம்ம போயிட்டுருக்கோன்னா, அத்தியாவசிய குடிநீர் வந்து ஒரு குடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கிராம மக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து இங்கே நின்று அவங்க பேசும்போது அவங்க ஆதங்கத்தெல்லாம் கேட்கும்போது அந்த அளவுக்கு வந்து மனம் வருத்தம் அளிக்குது. இப்படி ஒரு கிராமம், இன்னும் ஒரு வறட்சி அடைஞ்ச கிராமம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது தான். இப்போது இது எங்கே நீங்கள் கர்நாடகாவோ இல்லை வெளி மாநிலங்கள் ராஜஸ்தான் அந்த மாதிரி வறண்ட மாநிலம் கிடையாது, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் அதுவும் இப்படியாப்பட்ட ஒரு கிராமம் இன்னும் இருக்குது. ஒரு குடம் தண்ணிக்கு இப்போ நிறைய கிராமத்தை பார்த்துருப்பீங்க, வண்டி வச்சு தள்ளிட்டு போவாங்க. அதில் வந்து 5-6 குடம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போய் மட்டும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இது அப்படி கிடையாது. ஆற்றை நோண்டி அது ஒரு ஊற்றை உருவாக்கி அதுலேருந்து தண்ணி எடுக்க போகிறாங்க. கேட்குறக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வறண்ட ஒரு ஊர் பாருங்கள். இப்போ தான் நம்ம அவங்க கூட போயிட்டுருக்கோம். அது இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் விவசாய நிலம். மழை டைம் ஆச்சுன்னா, மழை டைமுக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்போ அவங்க தண்ணி எடுக்க போகும்போது இந்த பக்கம் விவசாயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் நடக்க முடியாதுங்களாமா. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் ரோடு சுற்றி அப்படி தான் போகணும். இப்போ வறண்டு கிடக்கிறனால விவசாயம் எதுவும் பண்ணாதனால இந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்க.
ஒரு புதுசாக நபரை பார்க்கலாம். மிஸ்டர் ஜமால். ஹலோ. இவருடைய சேனல் பேர் வந்து ஜமால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காரு. மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் இவரும் சேர்ந்து தான் இந்த கிராமத்துக்கு வந்து வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம். கெஸ் வாங்க ஆரம்பிச்சிருச்சு, வெயிலுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம குடிக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணியினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். இத்தனை நாள் தெரியல, தண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுமே தவிர அது உணர்ந்ததில்லை. ஒன்றும் தெரியும். ஓ, இது வந்து சின்ன ஆறுங்களா? அது இந்த ஆற்றுலையும் நோண்டி இருப்பீங்களா அதுக்கு முன்னாடி? ஓ ஓகே. இப்போ நம்ம தாண்டி கிராஸ் ஆகி போகிறது வந்து சின்ன ஆறுங்களாமா? இதை தாண்டி ஒரு பெரிய ஆறு இருக்குது. ஓ, இது இந்த இடம் வந்து நீங்களே வெட்டிக்கிட்டது? ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து போக முடியாமல் தான் இருந்துச்சாம்மா, இவங்க வெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு வந்து என்னடா நீங்கள் ஒரு சும்மா சேவ் த வாட்டர் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. பெங்களூருக்கு வந்த நிலமை இப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலமை நாளைக்கு நம்ம ஊருக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமும் மரங்களை வெட்டி, எல்லா பக்கமும் மலைகளை வெட்டி, இயற்கையை அழித்து எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் தண்ணியோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த கிராமத்துக்கு ஒரு நாள் வாங்க, வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த தண்ணியினுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும். ஸ்டே பண்ண வேண்டாம், இவங்க கூட ஒரு அந்த குட தண்ணி எடுக்கிறத பார்ப்போம், அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ஆற்றுக்கு வந்துட்டோம். இப்போ தான் பெரிய ஆறு. தலைமுறையாக ஓகே. இப்போ இந்த இடத்துல தண்ணி வந்து செழிப்பாக ஓடுற மாதிரி ஞாபகம் தான் இருக்குது உங்களுக்கு? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி நிறையா போச்சு இல்லை? ஓ, அப்போ வந்து நல்ல மழை. அப்போதான் நாங்கள் என்னை கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. அப்போதான் அதில் தண்ணி நிறையா போய் நான் பார்த்துருக்கேன். ஓ, 7 வருஷம் வந்து போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தண்ணி நிறைய போனதை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். ஓ, இப்போ போன வருஷம் மழையும் இல்லை, விவசாயம் இல்லை, தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் வரத்தோடு தனியாக ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ அதுவும் நின்றுச்சு. இப்போ ஆடு மாட்டு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை. அப்போ ஆடு மாடு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த நம்ம தொட்டி பார்த்தோம். ஆமாம்மா. இப்போ அங்கே வந்துடும் மாடு ஃபுல்லாக. இப்போ கொஞ்ச நேரத்தில் மாடுக்குள்ள நிற்கும். ஓ, 12-1 மணிக்கெல்லாம் அங்கே உள்ள வெளியில் ஊருக்குள்ளே வந்துடும். ஓ, தண்ணி தாகம் அடிச்சுன்னா ஊரில் இங்கேருந்து போயிடும். இப்போ அதுக்குள்ள தண்ணிலாம் இல்லை, எந்த கம்மாயிலையும் தண்ணி இல்லை. ஓ, சும்மா வறண்டு இருக்குங்க. அந்த மாடுகள் ஆடுகள் எல்லாமே வந்து மேய வந்த ஆடுகள் எல்லாமே திரும்ப வந்து அவங்க ஊருக்கே போயிருமாம்மா. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆறுனா எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ அந்த அவங்க வந்தாங்களா, அவங்க எடுத்துக்குதுங்களா? அது ஆமாம் ஆமாம், இதில் தான் எடுத்து வர்றது. அப்போதைக்கு எப்போ தண்ணி இல்லாதப்போ அப்பப்போ அவங்க நோண்டிக்குவோம். ஓ, இப்போ இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க இது தண்ணி வரும்? தண்ணி இது ஊறதை பொறுத்து. அப்புறம் அது ஊர்லன்னா அடுத்து எங்கேயாவது நோண்டி பார்ப்போம், தண்ணி வந்தால் மோப்போம். ஓ, அந்த மாதிரி எத்தனை டைம் குழி நோண்டி உங்களுக்கு தண்ணி கிடைக்காமலாம் இருக்கு? இதெல்லாம் நீங்க நோண்டதான். ஓ, அப்படியா? இது கீழே பாறை வந்துருச்சு, தண்ணியே மோக்க முடியல, வர ஊற மாட்டேங்குது. இப்போ வந்து இப்போ எல்லாரும் இதுல எடுப்பீங்களா? வேற ஒரு கோயில ஒரே எத்தனை பேர் வந்தாலும் ஒரு இடத்துல எடுத்து ஒரு ஆளுக்கு அசால்ட்டா போக முடியல. இதெல்லாம் ஆல்ரெடி நோண்டி நோண்டி எங்கள் தண்ணி கிடைக்காம விட்ட இடம். ஊராமே பாருவாங்க. அதே கொஞ்சம் மணலை போடு, மணலை போட்டு எல்லாமே பாருது. சைடில் இடக்க தள்ளி போடு, சைடில் அப்படி அள்ளி போட்டு. மண் அள்ளி போட்டால் கலங்காதுங்களா? களி இருக்குது. ஏன்னா அந்த வரட்டு களியில் நோண்டியில் அதை கலங்கிக்கிட்டு தண்ணி பாதி தண்ணி மண்டியாக போயிடும். ஊற்றி இந்த வெயிட் பண்ணிக்கோங்க, அள்ளி ஊற்றிக்கிறேன். நீ போட்டு இங்கே வாரேன், தண்ணி முதல்ல இறச்சிக்கிறேன். ஐயா இவ தண்ணி மொக்கம் காட்டி இங்கே நம்ம மேல நேரம் அடிக்கிறா. யாரும் இல்லாம இருக்கும் போது அதுவும் 12 மணிக்கு 12 மணிக்கு அன்னைக்கு பற்றி ஆண்டி நானுங்க பேசிக்கிட்டோமா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். அது பாட்டுக்கு போயிடுச்சு, நான் பாட்டுக்கு ஒத்தையாக உட்காந்துருந்தேன். ஒரு கிண்ணத்தை மூக்குறது ஒரு தடவை இல்லை தாச்சி, நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன் சாயங்காலம் நேரத்தில். இதே ஊற்றுற தண்ணியை பார்த்துட்டு சைடில் பார்த்துட்டு
அது மேலே ஏறட்டும் லைட்டாக அப்படியே வெளியே வருது பாரு. அதனால அந்த கலங்களை தண்ணி அப்படியே இழுத்துட்டு போகுது பாரு. அது தெரியும் தண்ணி வருதா இல்லையா. நீ ஆழம் பண்ணணும்னா அந்த மண் என்ன சொல்லுவாங்க, அந்த மண்ணு கசடுங்க வந்துருங்களா? இல்ல கீழே வந்து களி சொல்லுவாங்கல்ல, வதி வதி வதி, அந்த வதி இருக்கு. ஊற மாட்டது. ஓ இந்த பூரா நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வந்து இறச்சி இந்த நாங்கள் 3 கொட்டாச்சியோட ஒன்று வரும் தண்ணி. சின்ன குடத்தை எடுங்க, அந்த சின்ன குடத்தை எடுங்க. கலங்களை தண்ணியாக வருது. அது இந்த அள்ளி ஊற்றிடுவாங்க. எடுத்துக்கணும். இப்போ நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மண்ணை போடு, இல்லைன்னா நீ இதெல்லாம் மெதுவாக தண்ணி ஊறுது. அதிகமாக அந்த இங்கே அதுக்குள்ள இருக்கிற மண்ணே லேசாக இப்படி தள்ளி விட்டுக்கோ. அதுக்குள்ள வாங்கினாலும் மூக்குற மாதிரி இருக்கு. கிண்ணி பெரிய கிண்ணியாக எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு இருக்க தராதி சின்ன கதை வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த கதை நானும் எடுத்துறேன் மத்தி. நான் வீட்டில் இருந்தே கொண்டு வந்துருக்கேன். இப்போ பிடிச்சிக்கிட்டே வந்துடுறது. நான் இப்போ இந்த மாதிரி கிண்ணியெல்லாம் எடுத்துறது, சின்ன கிண்ணி தண்ணியாக வருது. எடுத்ததான் தூக்கி போட்டுட்டு வரேன் நான். இதுவும் இங்கேதான் வருவாங்க, 10 பேர் இங்கேதான் ஊற்று தண்ணிக்கு இங்கேதான் வருவாங்க. இங்கே வந்து கழுவு தண்ணிக்கெல்லாம் இங்கேதான் வரணும். பயிர் தண்ணி எந்த வசதியும் இல்லை, தொட்டியெல்லாம் இல்லை. குளிக்கிறது கூட இது மோந்து கொண்டு போய் தான் இங்கே குளிக்கணும். இந்த இன்னும் கொஞ்சோடு பள்ளம் கிடக்குது, இன்னும் வந்து குளிப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமம், ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் தான். இந்த தண்ணி எடுத்து ஊற்றிதே எல்லாமே பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிற ஒரு 20 குடும்பம் மட்டும். எங்களுக்காவது இந்த தொட்டி வசதி இருக்கு, அதனால எங்க அவங்களும் இங்கே வந்து எடுக்கிறாங்க. எல்லாமே அவங்க இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க தண்ணி. 20 குடும்பம் ஆடுறது. அப்போ இது மோசம் ரொம்ப பாதிக்கப்படுது இந்த 20 குடும்பம் தான். போர் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் அவங்கனால இருக்கிறவங்க 2-3 வீட்டுக்காரங்க போர் போட்டு வச்சிருக்காங்க. மற்ற பேர் எல்லாருமே இங்கே தான் தண்ணி தூக்கிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டைம் இந்த பேட்டி கொடுக்குற டைம்லாம் வந்து பாவம் அதுகளும் அலைஞ்சிட்டு இப்போ சீன எப்போ எதுக்கு இந்த நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. வேணாம், எப்போ வருதோ விடிவு காலம் வருதோ பிறக்கட்டும், அப்படி இல்லையா நம்ம என்னைக்கு வசதியாக வரோமோ அன்னைக்கு ஒரு போரை போட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. போர் போட இங்கே எவ்வளோ ஆகுதுங்க? இங்கே என்ன 1.5 லட்சம் ரூபா வரும். 1 லட்சம் ரூபா வந்து இப்போ கூடத்தான் இருக்கும் இன்னைக்கு. ஆமாம், தண்ணி எல்லாத்துக்குமே இங்கே தான் வரணும். இன்னைக்கு இருக்கிற 20 குடியிருப்புங்க இங்கே தான் வரணும். குளிக்கிறதுக்கு இந்த தண்ணி மோந்து கொண்டு போய் தான் என்னென்ன பாத்திரம் மண்டை எல்லா கழிவுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான். குடி தண்ணிக்கு இதுதான், யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான். இங்கே வந்து எங்கள் பக்கத்தாச்சும் தொட்டியெல்லாம் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து எந்த வசதியுமே இல்லை. ஒரு 20 குடியிருப்புக்கு அதோடைய ரோடு சரியில்லாமல் மழை பெஞ்சிட்டுன்னா ரொம்ப சிரமப்படுங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது கூட ரொம்ப சிரமந்தேன். கூட்டி கொண்டே விடணும், இல்லைன்னா பிள்ளைய கல் குத்தாக இருக்குது. பிள்ளைய ரொம்ப சிரமப்படுங்க நடந்து ஓடுறதுக்கு. வந்து நான் வந்து 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி இங்கே வந்து கிராமத்துக்கு வந்து. ஆமாம், அப்போலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. பயங்கரமான வெயில். இப்போ நாங்கள் வந்த இடம் கொஞ்சம் மேகமூட்டமாக தெரியுது பார்த்தீங்களா. கோயம்புத்தூரில் பட்டை கிளப்புது வெயில், திருப்பூர் சைடில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்குது, வேலூர் சைடில் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற வெயில் இந்த சைடில் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். அவங்க தான் வெயிலை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டு படுத்துகிறாங்க பாடு. ஏங்கய்யா இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு வெயிலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க ஒரு பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒன்று எடுக்க போகிறோம். பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மக்களே பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நோண்டிகிட்ருக்கேன். ஒரு பனங்கிழங்க லைவாக நோண்டி எடுத்திருக்கேன். இதான் பனங்கிழங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயெல்லாம் இருக்காது, வறண்ட ஊர்களில் தான் அதிகமான பனைகள் பனைமரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான்
நம்ம வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இது அந்த பகுதியில் வந்து அவங்க தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம பனங்கிழங்கு பசிக்குது, சாப்பிட்டு பார்த்துருமா? ஒரு விசேஷத்துக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு கூட வந்து இங்கே எதையும் தூக்கிட்டு போவாங்க தண்ணி அடிச்சு. கல்யாணத்துக்கா? ஆமா, அவ்வளோ செலவாகுமே. அதுக்கு இங்கே அந்த ட்ரம்ல இங்கே கொண்டு போவோமே நாங்க. ட்ரம்ல ஒரு நாள் ஆயிருமேக்கா? ஒரு குடத்துக்கு ஒரு நாள் 2 நாளா இருந்தாலும் இங்க 2 நாளைக்கு கல்யாணம் 2 நாள் வந்து கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா தண்ணி இறச்சி கொண்டு போவோம் நாங்க ட்ரம்ல. 10 மணிக்கு வந்தோமா? 10:05 வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு குடம் முடியல. அப்போ ஒரு ட்ரம்மு கொண்டு வந்தா ஒரு நாள் பாதி நாள் போயிடும் போல. ஏன்னு கேக்குறியா? ஒரு நாள் பாதி என்ன, நாங்க நைட்டு வரை ஈவினிங் வரையும் கூட தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு விசேஷத்துக்குலாம் இப்போ கொஞ்சம் வருஷமா அந்த தண்ணி இங்க கொண்டு வரனால அந்த தண்ணியை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி வந்து இந்த தண்ணி தான், ஆற்று தண்ணி தான் தூக்கி போய் எல்லா விசேஷத்துக்குமே வச்சுக்குவாங்க. அக்கா நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா சொல்ல முடியாதுண்ணே, எடுத்து கொடுக்க. ஆனால் யோசிப்போம், ஏன்டா அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் எப்படி இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க தண்ணி கேட்கும்போது தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மோந்து கொடுத்துருவோம். மோந்து கொடுத்துட்டு சரி தண்ணி இன்னும் ஒரு 2 நாள் இருந்திருக்குமே நம்மளுக்கு யோசனை வரும். வேற ஒன்று, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் வருவாங்க பக்கத்தில் மேய்ச்சி, ஆனால் வந்து ஒரு வாட்டருக்கு தண்ணி அடைச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த வாட்டருக்கு தண்ணி இந்த இவ்வளவு போயிடும். அந்த வாட்டருக்கு 2 லிட்டர் வாட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஆமா, அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, 2 வாட்டருக்கு ஊற்றி கொடுத்தோம்னா குடத்துல இருக்கிற தண்ணி பூரா போயிடும். அப்ப நம்ம மறுபடியும் தண்ணிக்கு வரணும். வாங்கி வச்சிருக்கேன் ஆரம்பிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வந்து கொடுத்துருவீங்க. ஒரு குடம் நிரம்பிச்சு கரெக்டா. இந்த ஒரு குடம் நிறைய இருக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிருக்கு. மொத்தம் வந்து 4 பேர் 4 குடம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது 1 2 மணி நேரம், இந்த 4 குடத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம். அப்புறம் வாட்டர் கேனெலாம் இருக்குது, அதெல்லாம் பிடிக்கும்போது எப்படி ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆயிரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த தண்ணியை வந்து இவங்க பிடிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கேக்கா. அந்த தண்ணியோட சவுண்டை பாருங்க, ரசிக்கிறாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு தண்ணி மேல வந்து உங்களுக்கு காசு பணம் நகை மேல எல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப இது இல்லை, ஒரு ஆசை இல்லை, அவங்க தேவையே இப்ப தண்ணி தான். ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதும். அப்பா, இந்த மாதிரி எங்கேயாவது பெண்களை கேட்டிருக்கீங்களா? எல்லா பக்கமும் வந்து நகை மேல ஆசைப்படுவாங்க, பணத்து மேல ஆசை இருக்கு. எங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வறட்சி மிக்க ஒரு கிராமம். பாருங்க, வேர்த்து விறுக்க எங்களால் உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில். அந்த வெயிலில் தான் அவங்க வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை இவங்களோடது. நம்ம எத்தனையோ கிராமத்துக்கு போயிருக்கோம், நல்ல குளிரான ஒரு கிராமத்துக்கு போயிருப்போம். எல்லாம் மேலே ஊட்டி சைடெலாம் போயிருப்போம், கொடைக்கானல் சைடு போயிட்டோம், தேனி சைடு போயிட்டோம். எல்லாம் சில்லுன்னு இருக்குது, தண்ணி எல்லாம் அங்கங்கே அருவிலேருந்து பிடிச்சி குடித்த கிராமத்தை தான் பார்த்துருப்போம். ஒரு சொட்டு தண்ணிக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வந்து மனம் வலிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு கிராமத்துக்குள்ளே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அது இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு, 2 ஆறை தாண்டி 2வது ஆற்றுல நம்ம நின்றுருக்கோம். இந்த பகுதியில் தான் அந்த தண்ணி கிடைக்கும். நிறைய இடங்கள் வந்து குழி நோண்டி வச்சுருக்காங்க, ஊற்றுக்கு தண்ணி தேடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழியாக இருக்கிறது எல்லாமே இவங்க வந்து தண்ணியை தேடி நோண்டின குழிகள் தான். எங்கேயுமே தண்ணி இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல வந்து தண்ணி மெத்திட்டு இருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஒரு குடத்துக்கு வந்து ஆகுது. தண்ணி எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஊத்துறீங்களா? இங்க வந்து தரதுக்குலாம் சங்கடப்பட மாட்டீங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு ரொம்ப கேட்டீங்கன்னா சங்கடப்படும். எனக்கு அது உண்மைதானக்கா. நீ உங்களுக்கு வேணும்னா நீங்க இருந்து இறச்சிடுவாங்க. செம வெயில், செம கஷ்டம். கண்டிருக்காங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒருத்தவங்க 40 வருஷம், ஒருத்தவங்க 10 வருஷம், 7 வருஷம் இந்த ஊருக்கு வந்து ஏன்டா வந்தமோ கல்யாணம் பண்ணிட்டுங்கிற அளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க இந்த தண்ணிக்காக. இப்போ வந்து அந்த ஊற்றுக்கு வந்து எடுத்து தண்ணி குடிக்க போகிறேன், எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். எங்கள் ஊரில் சப்பை தண்ணி போர் போடுறோம்ல, அந்த தண்ணி இப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டாகவே இருக்குது. எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகமே அடங்காது. இந்த தண்ணிக்கு நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்கிறீங்க. ஆனால் இதுவே டேஸ்ட்டு இல்லை,
எதுவுமே சப்புன்னு கிடக்கு. சப்புன்னு இருக்கும். தண்ணி தாவும் நிற்கவும் மாட்டாது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ குடிச்சா தண்ணி பத்தாது இந்த வெயிலுக்கு? எம்பூட கொடுத்தா நாங்கள் ஒரு குடம் கொண்டு போனாலும் 4 பேர் பத்தாது, குடிக்கவே பத்தாது எங்களுக்கு. பா இல்லை எதிர்பார்க்கவும் நான் நினச்சேன் தண்ணி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் டேஸ்டாலாம் இருக்காது. அப்படி தான் நினச்சேன். இப்போ தண்ணி குடிக்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன், நல்லா டேஸ்ட் இருக்க போகுது தண்ணி அப்படின்னு. சப்ப தண்ணி நம்ம ஊரில் பைப்பில் வந்து நீங்கள் போர் போட்டு எடுத்த தண்ணி எப்படி வருமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது. அதாச்சும் நல்லா இருக்கும் ஒரு போர் தண்ணி. இது அவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் இதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல தோணுது. பா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. இந்த தண்ணி எவ்வளோ குடித்தாலுமே ஒரு கேன் இப்போ உட்காந்த இடத்துல குடித்தாலுமே நமக்கு வந்து தண்ணி தாகம் வந்து அடங்காது. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இந்த தண்ணி தான் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுல இப்போ பெஸ்ட்டான தண்ணி இவங்களுக்கு இது ஒன்று தான். அப்போ இதை விட மோசமாக தான் இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற தண்ணி. நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், சமைக்க மட்டும் வச்சுக்கிறோம். பா தயவு செஞ்சு மக்களை விட இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இப்படியே அவங்க வாழ்க்கை முடியக்கூடாது. இருக்கிற காலத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியான தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன் வந்தோம்னு நினைக்கிறாங்க. சின்ன பிள்ளைலாம் இதை ஊரை விட்டு எப்போ போகும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்குது, தண்ணி இருக்க முடியாது. கல்யாணம் ஆகக்கூடிய பிள்ளைகளை எப்படா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த ஊர்லேருந்து நாங்கள் தப்பிக்கிறோங்கிற அளவுக்கு பேசுகிறாங்களாம்மா. அந்த அளவுக்கு வந்து கஷ்டமான ஒரு கிராமம். குடிங்க, உங்களுக்கு உப்பு தண்ணி எதுன்னு அப்ப தெரியும். இது உப்பு தண்ணியா அது உப்பு தண்ணியா அப்படின்னு. அப்ப கடல் தண்ணி மாதிரி இருக்குமா அது? ஆமா, அதாவது உங்க தொட்டி தண்ணிங்கிறது கசக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதை மோந்து குடிச்சு பாருங்களேன் தண்ணியை. அப்போ இவ்வளோ வந்து உங்க தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு சர்வே பண்ற மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ மேன் விசஸ் வைல்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தனியாக காட்டுக்குள்ளே மாட்டிட்டா நம்ம வந்து தண்ணிக்கு எவ்வளோ சர்வே பண்ணுறோன்னு சொல்லி மட்டும் அந்த தீயை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க ஃபுட்டுக்கு எப்படி சர்வே பண்ணுறவங்க நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து தண்ணிக்காக வந்து தினம் தினம் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் ஒரு கூட தண்ணிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து சொல்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது. வேறு யார்ட்டையுமே கேட்க முடியாது. எங்களால் வந்து ஒரு போரை போட்டு கொடுக்க முடியலாம். ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாகவே நம்மளோட நிறையா ஃபண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் நினச்சாங்கன்னா அசால்ட்டாக ஒரு போரை போட்டு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே நோடக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய போர் தண்ணி ரொம்ப 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 சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தண்ணி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து எந்த வித பக்க விளைவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் வந்து இவங்க வந்து இதை குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த தண்ணி வந்து ரெகுலராக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் போர் தண்ணியே வந்து அந்த ஆரோ ஃபில்ட்ரு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா அவங்க வந்து தண்ணி பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ நம்ம கேட்டுக்கிறது ஒன்று தான். அடிப்படை வசதி வந்து இவங்க ரோடு போட்டுத்தாங்க, எங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுங்க, சிமெண்ட் ரோடு போட்டு கொடுங்க, 20க்கு 20 அடி ரோடு போட்டு கொடுங்க, எனக்கு தெருவிளக்கை போட்டு கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல. இவங்க கேட்குறது இந்த அடிப்படையாக கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது வந்து இங்கே வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் இந்த பிரச்சனை வந்து ரெகுலர் தீர்வு கிடைக்குமோ அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அனுப்புங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரோட வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துல வேலை நடந்திருக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் தண்ணி வருங்களா நம்ம பைப் வண்டியில், அது வந்துச்சுன்னா ஒரு குடம் தான் தண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு குடத்தை தண்ணி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. மாதத்துக்கு 2 மொத்தம் 2 தான் வந்துச்சு. ஓகே, அதாவது அந்த பிகைன் வுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. நல்ல ஸ்ப்ரெட்டான வீடியோ தான், நிறைய பேத்துக்கு வந்து மில்லியன் கணக்கான வியூஸ் போச்சு. அது மூலமாக மொத்தமே 2 தடவை தண்ணி வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2 தடவை தண்ணி வச்சு என்னத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்தில் யோசிக்கணும். அதனால் தயவு செஞ்சு இதை வந்து சரியான அதிகாரிகள்கிட்ட சென்று சேர்த்து இதை வந்து உங்களுக்கு தீர்வு வந்து கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறது அவங்க தான், தண்ணி தான் அவங்களோட தீர்வு. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மனசாட்சியோட பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வேறு ஒன்றும் கேட்கல. அது எதுவும் எல்லாம் காஞ்சி கிடக்குது, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. இல்லாம இந்த இப்போ தண்ணி மோந்து ஊற்றியே காட்டிக்கிட்டு இதுலேருந்து அந்த மோட்ரு வேற போஞ்சு வை கிடக்கா இன்னும் வரல. இப்போ இந்த மோட்டர் தண்ணியில இருந்தா நீங்க ஆடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்களா? இப்போ அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ தண்ணி தான் மோட்டர் போயிடுச்சு. இல்லாம
அந்த நடக்கிற தண்ணி வச்சும் குடிச்சிச்சு இன்னைக்கு. ஓ வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம்மா, அது உங்கள் வறட்சியாக இருக்குல்ல, தண்ணி கிடைக்காம இருக்க பற்றி தான். அதாவது மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே எல்லாம் பார்த்துருப்பீங்க, காஞ்சு புல்லும் கூட இல்லாதனால இந்த முள்ளுக்காய் வந்து அந்த முள்ளுப்பழம் தான் அது பேர், அது வந்து ஆட்டி ஆட்டி உழுக வச்சு அதுலேருந்து ஆடுகளுக்கு வந்து தீவனமாக அங்கே போயிட்டுருக்கு. ஆமாம், தீவனமும் வாங்கி போடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல.